வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிற முடிவுல தான் இருந்திருக்கிறாரு. ஆனா, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிய சந்திக்க விரும்பல அப்படிங்கிறது தான் கடைசியில தெரிஞ்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிட்ட முக்கியமான பாஜக நிர்வாகிகள் நயினா நாகேந்திரன் மூலமா 60 தொகுதிகளுக்கு இது குடுத்துருங்க. 60 தொகுதிகள் நமக்கு வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்ட குடுத்துருங்க. எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற லிஸ்ட்ட குடுத்துருங்க. அப்படிங்கிற மாரி இருந்தது. பொதுக்குழுலாம் முடிஞ்ச பிறகு நயினா நாகேந்திரன் நேரா எடப்பாடி பழனிசாமிய போய் சந்திச்சாரு, பேசினாரு. 60 தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள், தொகுதி எந்தெந்த தொகுதி, யார் யார் பாஜக வேட்பாளர் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் போட்டு குடுத்துட்டாரு. இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது. நிர்வாகிகள் கேட்டு ஆலோசனை பண்ணி நான் முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் ரொம்ப அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. சரி, நயினா நாகேந்திரன் அப்படிதான் பண்ணிட்டாரு அப்படின்னோன்னா அவர் நேர தலைமைக்கு சொல்லிட்டாரு. பியூஷ் கோயல் வந்தாரு. பியூஷ் கோயல் தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல, நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு 60 தொகுதி அப்படிங்கிறது எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. வேலுமணி, தங்கமணி எல்லாமே இருந்திருக்கிறாங்க. இவர் 4.5 வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊதி அடிச்சு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது மாதிரிலாம் முடியாது, 60 தொகுதியில் கொடுக்க முடியாது. கடந்த தேர்தலில் 20 தொகுதி கொடுத்தோம், வேணா போனால் போகுதுன்னு ஒரு 3 தொகுதி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், நீங்கள் ஏதோ 18% வாக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறனால நாங்கள் அந்த 3 தொகுதி எக்ஸ்ட்ரா தரோம். மற்றபடியெல்லாம் நாங்கள் 60 தொகுதியெலாம் தர முடியாது. அது நீங்கள் கேட்குற தொகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க சிலர் இருக்கிற தொகுதிகள், அந்த தொகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதனால பியூஷ் கோயல் போய் அப்படியே மத்திய அமைச்சர் அமித்ஷாட்ட போய் சொல்லிட்டாரு. சொன்னோன்னா அமித்ஷாவுக்கு பயங்கரமான டென்ஷன். எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை நான் பார்க்கவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ நயினா நாகேந்திரன் ஃபங்க்ஷனு நிறைவு விழா அங்கே போனார், பேசினார். எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அமித்ஷா வரும்போது நம்ம போய் அவர் கூப்பிடாம நம்ம போய் பார்க்கக்கூடாது, அப்படியே நம்ம பார்க்கணுன்னு விரும்பினா கூட நம்ம கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க சந்திச்சாங்கன்னா வேலுமணியை சந்திக்க விட்டுருவோம். ஏன்னா இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் வேலுமணி, தங்கமணி இவங்க தான் ஓட வேண்டியதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொகுசாக உட்காந்துக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்னு அவர் பாட்டுக்கு ஒரு சீனை போட்டுக்கிட்டு நான் பயங்கரமாக அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருந்தார். இவர் வேலுமணியும் போனார். வேலுமணியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மத்தியானத்துலேருந்து உட்காந்துருக்காங்க. அதிமுக முன்னாள் நிர்வாகிகளில் ரத்னவேலு, பாக்குமார் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேலுமணி போய் உட்காந்துருக்கிறாரு. யாரையுமே அவர் சட்டையே பண்ணலை. அமித்ஷா எல்லா ப்ரோக்ராம்லாம் காலையில் ஏதோ ஸ்ரீரங்கத்தில் ஃபங்க்ஷன் போல ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஹோட்டலில் தங்கிட்டார். அப்புறமா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வேலுமணியை மட்டும் கூப்பிட்டு வேலுமணியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அப்போ கூட நயினா நாகேந்திரன் இருந்திருக்கிறாரு, அமைச்சர் முருகன் இருந்திருக்கிறாரு, அப்புறமா பியூஷ் கோயல் இருந்திருக்காரு, எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அப்போ திரும்பவுமே அமித்ஷா வேலுமணிகிட்ட பேசும்போதுமே பயங்கரமான ஒரு டென்ஷனில் தான் பேசியிருக்கிறாரு. 60 தொகுதிகளில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், 60 தொகுதிகள் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் வளர்ந்துருக்குறோம், எங்கள் கட்சி வளர்ந்துருக்குது, நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தாண்டி 2வது நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, கட்சியை கூட்டணிக்குள்ளே எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது ஓபிஎஸ், டிடி தினகரன் இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஓபிஎஸ்ஸை நான் கொச்சியில் இருந்தவரை கூப்பிட்டு டெல்லிக்கு வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்போ கூட அவர் கேட்டார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறாரு, அவர் ஏற்றுக்குவார், ஆனால் கட்சியில் பொதுச்செயலர் பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பொதுச்செயலர் பதவி கொடுக்க முடியாது, கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பதவி வேணால் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறேன். ஓபிஎஸ்ஸை நீங்கள் கட்சிகளில் சேர்த்துக்க மாட்டேறீங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் முக்கியமான பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் விரும்புகிற எதையுமே செய்ய மாட்டேறீங்க. சரி, தேமுதிக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடத்த மாட்டேறீங்க. தொடர்ந்து கூட்டணி அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நீங்கள் யார்கிட்டையுமே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிகிட்ட ரொம்ப கராராக பேச ஆரம்பிச்சிட்டார். ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேருங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளே சேர்த்தே தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்னு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் எப்படியாவது அமித்ஷா நம்மளை கூப்பிடுவார், கண்டிப்பாக அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு வேலுமணிகிட்டேருந்து ஒரு சிக்னல் வரும், டக்குன்னு உடனே போகணும் அப்படிங்கிறதுக்காக கள்ளக்குறிச்சி சைடே சுற்றிட்டு இருந்தார். ஆனால் அமித்ஷா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை.
அவருக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயோ சேர்த்துருங்க, அதை சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க 2 பேர்த்தையும் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுல விருப்பமே இல்லை. அவங்க வந்தாங்கன்னா திரும்பவும் கட்சிக்குள்ளே குளறுபடி ஆகணும். இப்போ என்ன இருக்குது, நல்ல நிலைமையில கட்சி இருக்குது, இப்போயே குளறுபடியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓபிஎஸ் என்ன நிபந்தனைகள் வச்சிருக்கிறாரு, ஒன்றுமே கிடையாதுல்ல. அவர் பாட்டுக்கு அவர் வந்து கட்சிக்குள்ளே இருக்க போகிறாரு. அவருக்கு ஆதரவாளர்களுக்கு ஒரு 10 சீட்டை கொடுக்க போகிறீங்க. அவரும் ரெட்டையில சின்னத்தில் நிற்க போகிறாரு. அவர் நின்றுட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸு அதே உரிமை அவருக்கும் இருக்குல்ல. இப்படி கட்சியில் வந்து நியாயத்தை பேசுகிறவங்கள கட்சியை விட்டு நிப்பாட்டுறது நல்லதா? இப்போ செங்கோட்டையன் போன்ற நபர்களை நீக்கணும்னா உடனே அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக போயிட்டார்ல, தாவேகா சைடு சேர்ந்துட்டாரு. இப்போ கொங்குப்பேட்டில் உங்களுக்கு அடி தான். பெருசாக நீங்கள் ஜெயிக்க முடியுமா? வாக்கு சதவீதம் பிரியும்ல, அதிமுக ஓட்டு பிரியும்ல, செங்கோட்டையன் ஆதரவு ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போகும்ல. இது மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்களா? அதுபோல் வந்து அவரால் முடியுமா முடியாதா? அவர் தாவேகாவோட ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கூட்டணிக்குள்ளே வந்து போகிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு தானே இப்போ சரிவு. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம செயல்படுறோம். ஆனால் திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வர்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கீங்களே. நீங்கள் உண்மையிலே அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்துட்டு நம்ம போட்டு கட்சியை கைப்பற்றிட்டு உட்காந்துருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேலுமணிகிட்ட பயங்கரமான ஒரு கோபம் போட்டுருக்கிறார். ஆனால் உறுதியாக வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைக்க முடியாது அப்படிங்கிறதுல வலுவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அது யார் சொன்னாலும் சரி, அது நாங்கள் முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேலுமணிகிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறார். அதை தாண்டி 60 தொகுதி பாஜக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலையுமே தெளிவாக இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு எண்ணம்னா, பாஜக எப்படியாவது கழட்டி விட்டோம்னா தாவேகா சைடு நம்ம பூந்து நம்ம வந்து கூட்டணி தாவேகாவோட கூட்டணி வச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அங்கே தான் முதலமைச்சரை விஜய் ஏற்றுக்கணுமே. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் தரப்பு ஏற்றுக்காது. இப்போ விஜய் தரப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி தாவேகாவோட கூட்டணி வைப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உள்ளதும் போச்சு நுள்ள கண்ணாவாகிடும். அப்புறம் 234 தொகுதியிலையும் எடப்பாடி அதிமுக தான் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். நிறைய தொகுதியில் டெபாசிட் இழக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும், பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலுமணியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறாரு. 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு அமித்ஷா. வந்து அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 60 சீட் அப்படிங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்கிறாரு. 60 சீட்டு எங்களுக்கு வேணும். அந்த சீட்டில் நாங்கள் ஒரு சீட்டு கூட குறைச்சிக்க மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம். அண்ணாமலை இருக்கிறப்பல அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கி தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் சந்திச்சுக்கிறோம். எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் பெருசாக தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனால் உங்களை சும்மா விட மாட்டோம். உங்கள் மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து உங்களை எப்படி சின்னாபின்னமாக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் சின்னாபின்னமாக்க முடியும். நீங்கள் நினைக்கிற இந்த பதவி, சுகம் எல்லாமே, அதிகாரம் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறார். நீங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வேலுமணி மிரண்டு போய் தான் போயிருக்கிறார். அமித்ஷா இப்படி திட்டுவாங்க வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகக்குள்ளே எங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும், இப்போதைக்கு கூட என்ன வேணாலும் பண்ண முடியும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று கூட வழக்கறிஞர் சூரியமூர்த்தி கூட ரெட்டையிலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சீக்கிரமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. சின்னத்தை முடக்கிட்டாங்கனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆபத்து தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கோபமாக அமித்ஷா வந்து வேலுமணி திட்டி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேலுமணி புலம்பிகிட்டு தான் போயிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கில்மா வேலையெல்லாம் பண்ணுவாரியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே அமித்ஷாட்ட சொன்னார். அமித்ஷா அதெல்லாம் நம்மள்ட்ட எப்படி எடப்பாடி பழனிசாமி பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். இன்றைக்கி அமித்ஷாவுக்கே விபூதி அடிக்கிறாரு. என்ன பண்ண முடியும் அமித்ஷா வேலுமணியை வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுல என்ன ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வேலுமணி போய் சொல்லுவார், அவர் அப்படி தான் பேசுவார், விடு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போயிடுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு ஒரு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு துரோகம் யாருக்காவது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அவரை நம்புறவர்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவரால் நிம்மதியை தூங்க முடியும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்க்கலாம், அமித்ஷாவா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு ஓடிட்டு இருக்கு. இந்த கூட்டணி எங்கே உருப்பிட போகுது, இந்த கூட்டணி எங்கே திமுக எடுத்து ஜெயிக்க போகுது, வலுவாக நிற்க போகுது, ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.